ஒரு ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சு புக்கெல்லாம் வித்து சேல்ஸ் அந்த கணக்கு இந்த கணக்குலாம் பார்க்கும்போது ஒரு அவார்டும் வாங்கிக்கிட்டு மொழிபெயர்ப்புக்குன்னு தனியா ஒரு அவார்டு வாங்கி பதிப்பக வெளியீட்டுக்கும் ஒரு தனி அவார்டு வாங்கி இப்படி அவார்டு வாங்குற ஒரு அங்கத்துல நான் வந்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்கிறேன். இன்னொரு இது பியூட்டி என்ன இதுல மகிழ் பேரின்பத்துல எங்களுடைய மனதையெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தருணத்துக்கு கொண்டு போன நீங்க இப்போ பொன்வேலியா இருந்து எங்களுக்கு ஒரு வழி காட்டுறீங்க. அது கவிதை வழி காட்டுறது வந்து பாரதி, ஆண்டாள், கண்ணதாசன்ட்டு இலக்குவன் கூப்பிட்டு வந்தது நல்லாவே இருந்தது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. எப்படி சொன்னா நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கெல்லாம் மிக்சர் கொடுப்போம். அந்த மிக்சர்ல கடலையும் சேர்த்து கொடுப்போம். நிலக்கடலை இருக்கு இல்லைங்க, அதை வறுத்தது மிக்சரோட சேர்த்து கொடுத்து குழந்தைகளுக்கும் ஏன் நம்ம பெரியவங்களும் அதை சாப்பிடுவோம். அந்த மிக்சரை சாப்பிடும் போது எடுத்த உடனேயே குழந்தைகள் என்ன செய்யும், அந்த கடலை இருக்கு பாருங்க, அதை மட்டும் பொறுக்கி எடுத்து சாப்பிடும். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கடலை சாப்பிட்றியா அப்படின்னு நம்ம எதாவது கேட்டோம்னா மிக்சரையும் சேர்த்து சாப்பிடும். இந்த பொன்வெளியில என்னன்னா ஒரு கவிதையை படிக்கிறோம்னு வைங்க, அந்த கவிதையை படிக்கும் போது நமக்கு இந்த வரி அருமையா இருக்கு, இந்த வரி நல்லா இருக்கே அப்படின்ட்டு நாம் நினைச்சு அதை பாராட்டும் போது மறுபடியும் எப்படி மிக்சர் சேர்த்து சாப்பிடுறோம் அது மாதிரி அந்த கவிதை பூராமையே படிக்க வச்சிடும். ஒரு 2 வரியை அல்லது ஒரு 3 வரியை பாராட்டி நம்ம மனசு கொடுத்தோம்னா அந்த பாடல் முழுவதையுமே அதை படிக்க வைக்கிற ஒரு திறமை வந்து இந்த கவிஞருக்கு இருக்கு. அதுவும் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் கொடுத்த ஒரு திருவள்ளுவர் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குதோ, இன்னும் மாப்போசி வார்த்தையில சொன்னா அதுதான் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் சட்டம் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு அது விளங்குதுன்னா இந்த அம்மா கிட்ட வாழ்வியல் இன்பங்களை, வாழ்வியல் காட்சிகளை ஒரு கவிதை மூலம் ஒரு பாடல் மூலம் சொல்ற ஒரு திறமை வந்து அசாத்தியமானது. எப்படின்னா ஆப்போசிட் இன்னொருத்தனுடைய கனவு வந்து ஊமையின் கனவா, ஆனா இந்த கவிஞருடைய தோழி இருக்கா பாருங்க, அவ கனவு மட்டும் குன்றிலிட்ட விளக்காம். அதாவது மற்றவர்களை கேலி செஞ்சுக்கிட்டு தன்னை உயர்த்துங்கிறது அந்த காதலுக்கே இருக்கிற தனி பாதை, தனி ஒரு ஆவர்த்தனம்னு வைங்க. இருந்தாலும் அது என்ன அழகா சொல்றாங்க. அதோட இவங்க இயேசுப்பா கதை சொல்லும் போது நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கிறது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் நீ ஒரு பக்கமும் இரு பக்கம் காட்டுறதுக்குல்ல, உறுப்புகளை காட்டுவதற்காக நீ வரலன்ட்டு ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற அதே நேரத்துல அந்த நிகழ்ச்சியை காட்டுறாங்க பாருங்க. வேற யாராவது இப்படி காட்டி இருக்காங்களா? ஜஸ்ட் தொட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்க அழகா இந்த மாதிரி உறுப்புகளை காட்டுறதுக்கு நாம் இல்லை, நம்ம உரிமையை காட்டணும் அப்படின்ட்டு அந்த பெண்ணுரிமையை சொன்னது நான் நினைக்கிறேன் கேரளாவில எங்கேயோ நடந்தது. இது அந்த மேல் இது துணி வந்து போடாம இருக்கிற நிகழ்ச்சி. இந்த மாதிரி அவங்க அந்த பாயிண்ட் அங்கங்க தொட்டு போகும்போது அந்த பொன்வெளியிலேயே பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க பொன்வெளியில, காதல் கசக்காது, காதல் கணக்கும் எல்லாம் சொல்லிட்டு சுமந்தவளும் சேர்ந்து விழுவா, அது பொன்வேலி அல்ல முள்வேலின்னு சொல்ற அதே கவிஞர் கூட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது என்ன தெரியுங்களா? அதாவது முதுகு சுமை அல்ல, முன் கழுத்து சுமை, முடக்கி போடும் சுமை. கரெக்ட். ஏன்னா அந்த பிரெக்னென்ட் டயத்துல அது முடக்கி போடும் சுமைதான். ஆனா அதுக்கு அடுத்து வர்ற லைன் தான், குனிந்து குனிந்து நடப்பதும் சுமப்பதும் மரியாதைக்கு சவால். பெரியாரை எப்படியோ எங்கேயாவது வச்சாங்களான்னு பார்த்தா பெரியாரை என்ன அழகா கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு பாருங்க. இதுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றதா இல்ல பெரியாருக்கு நன்றி சொல்றதுன்னா தெரியல. ஆனால் இருவருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா அது பொன்வேலி, அதனாலதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு, இந்த அம்மா கிட்ட ஒரு கவிதை சொல்லும் போது அந்த கவிதையை மட்டும் சொல்றது இல்லை. இப்ப பாரதியோ கண்ணதாசனோ அவங்க எல்லாமே கவிதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த காட்சி இன்பம் இருக்கு பாருங்க. கவிதை எங்கு நடக்குதோ அந்த களம், அந்த பின்னணி,
அந்த பின்னணியில இருக்க நிகழ்ச்சிய அப்படியே அக்குவேர் ஆணி வேர் பிரிச்சு அதை சொல்லுவாங்க. அதை சொல்ற அந்த ஒரு நேக், அந்த ஒரு திறன், அந்த ஒரு பாணி இருக்கு பாருங்க, அது இந்த கவிஞருக்கு கைவந்த கலை. அதுவும் சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை அப்படியே தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா அங்கு நடக்கிற நிகழ்ச்சியை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்துவாங்க. ஒண்ணும் வேண்டாம். இப்போ ஒரு பெண்ணை சொல்லும் போது அவ வந்து கணவனுடைய பெட்ரூம்ல தாசியா இருக்கா, தொட்டல்ல போடும்போது அம்மாவா இருக்கா, தங்கச்சியும் அக்காவை போகும்போது தங்கச்சியா இருக்கா, குழந்தை தங்கச்சியா இருந்தா ஒரு அக்காவா இருக்கான்னு, இப்படி அவ பண்ற எவ்வளவு இதை சொல்றான். இது பெண்ணுக்கு உரிய அந்த இதை சொல்றாங்க. அதையும் இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுல ஒரு ஆணை பத்தி சொல்லும்போது அவங்க ரொம்ப, அதாவது ரொம்ப அழகா அதை கொண்டு போவாங்க, எப்படி அந்த இது இருக்குன்ட்டு. 40. அந்த அந்த பாணி வரும்போது சொல்றேன். அப்புறம் ஒரு பிணங்களை பத்தி சொல்ல வந்தாங்க. செத்து செத்து விளையாடும் விளையாட்டில் ஏமாந்து போன பிணங்கள் பேசுவது இல்லைன்னு. அதாவது இந்த தமிழ்நாட்டுல, ஏன் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாத்துறாங்க மேல் நாட்டார். அதாவது மேல் இடத்துல இருக்கிறவங்க கீழ் இடத்துல இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத செத்த பிறகு கூட அவங்க பாவம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொல்லி, அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு என்ன ஒரு அழகா சொல்றாங்க பாருங்க. இப்போ காதலை பத்தி பேசாத ஒரு கவிஞனே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அதை டச் பண்ணுவாங்க. அது இல்லாம லைஃப் இல்ல, உலகமே இல்லை. உலகத்துல ஒரு அம்சம் தானே அது. அத எல்லாரும் அது தங்கம் வைரம்பாங்க. இருக்கிற நிகழ்ச்சிய யதார்த்தமா பார்க்கிற பார்வை வந்து ஒரு கவிஞனுக்கு ஒரு கையில் இருக்க வேண்டிய யதார்த்தம் அப்படிங்கிறது இருந்தா தான் அழகா தங்கு தடை எல்லாம நேரடியா போறதுக்கு ஒரு வசதி தரும். அது எப்படி இவங்க சொல்றாங்கன்னா, காதல் வந்து எப்படி இருக்குன்னா, ஜோதியில் ஒளிரும் வைர காதல். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க காதல் இருக்கு அது வைரம், எங்க வந்து தங்கம், அப்படி இப்படின்ட்டு. ஜோதியில் ஒளிரும் வைர காதல் இது. அங்க வந்து நம்ம கவிஞர் என்ன சந்தர்ப்பம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வைரக்காதல் தங்க காதல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் சொல்றேன், இந்த காதல் எப்படி தெரியுமா? வைராகிய காதலா. அதாவது வைர காதலை வந்து நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், பேசி இருக்கோம். ஆனா நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு வைராகியம், அந்த காதலையே கைப்பிடித்து மனம் முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு திறம், அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீலிங் சொல்றோம் இல்ல, அது இருக்கும்போது தான் அது வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் அல்ல, அது வாழ்வில் ஒரு பகுதிங்கிற அளவுக்கு மாறும். அப்படி மாறுறதுக்கு என்ன இருக்குன்னா அந்த வைராகியம் இருக்கணும். அத அழகா தூக்கி ஒரு, அதாவது ஒரு கற்பூர காட்டுல வந்து அப்படி ஒரு குச்சியை போட்டா எப்படி பத்திக்கும், அதே மாதிரி கற்பூர காடு மாதிரி இருக்கிற நம்ம மனசுல அந்த காதல் அப்படிங்கிற குச்சியை போட்டு இது வைராகிய காதல் அப்படின்னு எடுத்துறாங்க. இந்த மாதிரி சொல் விளையாட்டுல மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல செய்யலது சித்துமடிகள் மனைவி அது சொல்றாங்க. மனைவி உன் வீட்டின் எந்திரம் அல்ல. அந்த வேலை இந்த வேலை மாவாட்டுற, அது பண்ற, துவைக்கிற, சாப்பாடு போடுறது, குழந்தைகளை குளிப்பாட்டு, இப்படி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது எந்திரம் அல்ல மனைவி நிறுத்திக்கிட்டு, உன்னோட வெற்றியின் மந்திரம். எந்திரம் மந்திரம்னு தான் எல்லா கவிஞர்களும் எழுதுவாங்க. ஆனா இதை எப்படி லிங்க் பண்ணி எழுதுறாங்க பாருங்க. மனைவி உன் வீட்டம் எந்திரம் அல்ல, மனைவி உன் வெற்றியின் மந்திரம் அப்படிங்கிறாங்க. இந்த சொல் விளையாட்டுலையும் சரி, அதே சொற்களை வச்சுக்கிட்டு ஒரு காட்சி இன்பமா தர்றதுலையும் சரி, இப்படி இரண்டு இதுலையும் அழகா கொண்டு போறதுல கைதேர்ந்த ஒரு திறமை வந்து இந்த கவிஞருக்கு இருக்கு. அப்புறம் அப்புறம் இந்த அம்மா மாதிரி ஒரு துணிச்சல், பழைய இலக்கியத்தை தூக்கி எறிகிற அந்த ஒரு இது வந்து யாருக்குமே அந்த இது வராது. எப்படின்னா, அதாவது கம்பரும் சரி, ராமாயணம் அதிலும் சரி, எப்படின்னா கால் பட்டது, கை வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன்ட்டு அதை பெரிய அழகான
கவிதைன்னு எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த கால் பட்ட இருந்தவ உயிர் பெற்றாளுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய காட்சியா காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த அந்த முனிவனுக்கு அகலி மேல ஒரே கோபமா இருக்கான். இது ஒரு நிகழ்ச்சி. இதை எல்லாரும் ராமாயணத்தை பேசினாலும் எல்லாருமே அதை பத்தி சொல்லாம இருக்க மாட்டாங்க, அதை பாராட்டுவாங்க. ஆஹா அப்படின்னு ராமனுடைய இன்னும் காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த ராமனுடைய இதே சொல்றாங்க, இப்படிதான் ஆகான்னு பெரிய காரியத்தை பண்ணான்ட்டு. ஆனா அதை எதிர்த்து உண்மையை உலகுக்கு, ஏன்னா நீ கவிதை எழுது, சும்மா வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லாத, உலகத்துக்கு வேண்டிய உண்மையை உணர்த்து அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அந்த உண்மையை உணர்த்துற ஒரு பாங்கு வந்து அந்த கவிதை எழுதுற இந்த அம்மாட்ட அங்கங்க அங்கங்க இருக்கு. சும்மா ஏதோ எண்டுல வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்றேன் அப்படின்னு உண்மையை உணர்த்து அப்படின்னு மட்டும் சொல்லல. அவர் எழுதுற அந்த கவிதையிலேயே எப்படி அந்த உண்மையை காட்டுறான்னு பாருங்க. அவங்க சொல்றாங்க, உன் பாத துளிப்பட்டு பாப விமோசனம் பெற்று பிழைக்க வேண்டாம். அவள் யார்? அகலிய பிழைக்க வேண்டாம். ராமனுடைய கால்பட்டு சாவ விமோசனம் அடைஞ்சு அவன் பிழைச்சு போகட்டும். அந்த நிலைமை உனக்கு வேண்டாம். கல்லாகவே இருக்கட்டும். கல்லாய்த்தானே இருந்தால் கனியாக்கினானே ஒருவன். வந்து போனவன் கல்வன் அல்ல, கணவனிலும் அதாவது கணவனை காட்டிலும் நல்லன். துறவி அனுதினமும் கொன்றவன். ஏன்னா தினம் சந்தேகப்படுறது அது இதுன்னு சொல்லி பார்த்தா அகலியை துன்புறுச்சவன் தான் அந்த துறவி. அந்த துறவி வந்து அனுதினமும் கொன்றான். அதுக்காக இந்த கவிஞர் சொல்றாரு, அவன் தான் வில்லன். நம்ம கதையில யாருங்க வில்லன்னு கேட்டா அகலியோட புருஷன் இருக்கானே முனிவன், அவன் தான் வில்லன்ட்டு. அப்ப யாரு கதாநாயகன் யாரு கேட்டா, கதாநாயகன் எதுக்குங்க, ஒரு நல்லவனை சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு நாள் மட்டும் தின்றவன். அவள் கனியாக இருக்கா, அந்த கனியை தினம் சாப்பிட்டவன் அந்த முனிவன். ஆனா இவன் வந்து ராவணா இருக்க வேண்டிய அந்த நல்லவன் என்ன செய்யறான்னா, ஒரு நாள் மட்டும் தின்றவன். ஒரு நாள் தானே அவன். அந்த இந்திரன் அவன் போய் அனுபவிக்க வந்து அவன் அட்லீஸ்ட் ஒரு நாள் தானே இது பண்ணான். அப்ப அவளுக்கு தினம் அழுது புரண்ட வேண்டியதில் இல்லை. அப்ப ஒரு நாளாவது அவ இன்பமா இருக்கட்டும்ட்டு அந்த ஒரு நாள் இன்பமாக அது ஓங்காரமா ஒய்யாரமா ஓஹோன்னு பாராட்டுற ஒரு நல்லவன் அவன் அப்படின்ட்டு கோட்பாடுகளோ அல்லது மறையலோ அந்த வேலியெல்லாம் தாண்டி வெளி வந்து யதார்த்தமா ஒரு நிகழ்ந்து காட்டுற ஒரு யதார்த்த காட்சியை காமிச்ச ஒரு எனக்கு தெரிஞ்ச வரையில யதார்த்த இன்பத்தை ஒரு மார்க்சிஸ்ட் காட்டலாம். ஆனால் அந்த யதார்த்த இன்பத்தை ஒரு ரியல் நிகழ்ச்சிய கவிதை இன்பத்துல காமிச்ச முதல் கவிஞர் யாருன்னா இவங்கதான். அப்படி வேற யாராவது காமிச்சிருந்தான்னு சொல்லுங்க, நான் அதை கேட்டுக்கிறேன். உங்களால காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். அப்புறம் கவிதையை படின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்கு கூட இவங்க வந்து அழகா கொண்டு போயிடுவாங்க. எப்படி கொண்டு போறாங்கன்னா, சமூக சேவைகளை அவிழ்த்து எரி பெண்ணை, மாறி வரும் சமூகம் மாற்றிவிடும் உணர்வுகளை மாறாதது மனம் மாற்றாதே தினம். இதெல்லாம் சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லா அது தப்பு, நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படியே சொல்லி சொல்லி அவங்கள வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. என்ன நினைச்சாங்களோ, எதை செய்ய நினைச்சாங்களோ அதை செய்ய விடாம அவருடைய மைண்டில் இருக்கிற ஒரு கோட்பாடையே மாத்தி விட்டுருவாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, சாதாரண நிகழ்ச்சி தானே, அதைவே நீ வந்து உனக்காக நீ வாழ், உன்னோட மனசுல நீ என்ன நினைக்கிறையோ உன்னை நீ அறி. ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருக்கான்னு போது ஒரு இவரு நம்ம அந்த ஒரு முனிவர் இருக்காரு, அந்த முனிவர் சொன்னாராம், ஏன்டா நீ அங்க இங்க எல்லாம் தேடிட்டு இருக்கையே, கடவுள் உன் மனசுக்குள்ள இருக்காண்டா, அதுல விட்டுட்டு ஏன்டா எங்கெங்கயோ தேடுற அப்படின்னு அந்த சித்தர் சொன்னாராம். இங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க, உன்னுடைய மனசுக்குள்ள நீ எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு இந்த சமூகத்தை நம்பி சமூகத்தை சேவையெல்லாம் பண்ணணும்ட்டு சமூகத்தின் பின் நீ போனேன்னு வச்சுக்கோ, அப்படி நீ மாறிடுவ, உன்னை மாத்தி விட்டுருவாங்க. அது என்ன அழகா சொல்றாங்க பாருங்க.
சமூக சேவைகளை அவிழ்த்து எரி பெண்ணே, மாறி வரும் சமூகம் மாற்றிவிடும் மாற்றிவிடும் அந்த உணர்வுகளை அப்புறம் நீ மறந்துடுவ. அதனால மாறாததுதான் மனம், அதை மாற்றாத தினம். ஏன்னா தினம் அவங்க வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, நீ பண்றது தப்பு, நீ இப்படி பண்ணக்கூடாது. அறிவுரை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. உடன் இருந்து அழுகிறதுக்கு பாருங்க ஒருத்தம் கூட ஒருத்தி கூட இருக்க மாட்டான். அத என்ன ஒரு அழகா ஒரு இதா மாற்ற. ஆனா அப்படி இருந்தா கூட, உன்னை வந்து ஏறெடுத்து பார்க்கறதுக்கு யாருமே இல்லாம இருந்தா கூட, நீ மாறாம உன்னோட பாதையில் பயணத்தை கொண்டு போ. அப்படி இருக்கும் போது சொல்லிட்டு போறாங்க. அப்படி ஒரு மாறாத நிலைமைய ஒரு பெண் வர்க்கத்துக்கே கொடுக்கிற ஒரு கவிஞர் வந்து இவங்க தான். அப்படி இவங்க இப்படி சொல்லிட்டு போகும்போது, ஆனா இதற்காக இதை சொல்லும் பொழுது ஒரு சின்ன நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்ப வந்து கணவனும் இந்த மனைவியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, ஒரு கேள்வி என்னோட மனசுல வந்தது. அதுக்கு எங்காச்சும் பதில் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தேன். யாரோ எவரோன்னு ஒரு பாட்டு இருக்குல்லங்க, அதுல அந்த பதிலும் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, அந்த 2 பேரும் எப்படி இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்த கவிஞர், இணையாத தண்டவாளம் இணைந்தே செல்லும். தண்டவாளம் 2 எப்படி சொல்லும்? இணைஞ்சுதான் போகும். ஆனா ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. உனக்கும் எனக்கும் பிரிவு இல்லை. பிரிவு மட்டும் இல்லை நினைக்காத, கொஞ்சம் கேப் கொடுக்குறான் அந்த இடத்துல. இணையாத தண்டவாளம் இணைந்தே செல்லும், ஒட்டவே ஒட்டாது, உனக்கும் எனக்கும் பிரிவு இல்லை அப்படின்னு சொன்னவங்க கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு, பிணைப்பும் இல்லை. எப்படின்னா, பிரிவு மட்டும் இல்லை, நம் இடையே பிணைப்பும் இல்லை அப்படின்னு. இந்த டைலாக் சொல்றவங்க இருக்காங்கல்ல சினிமாவில், அவங்க அர்த்தமுள்ள ஒதுங்கல் அதை பாஸ் தர்றது. இவங்க அந்த பாஸ் அந்த டெக்னிக்க என்ன அழகா அந்த கவிதையில சொல்றாங்க பாருங்க. இணையாத தண்ட அதை ரொம்ப இதா சொல்லலாம். இணையாத தண்டவாளம் இணைந்தே செல்லும், ஒட்டவே ஒட்டாது, உனக்கு எனக்கும் பிரிவு இல்லைப்பா அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இருக்கு. ஆனா பிரிவில்லைன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, அங்க பிணைப்பும் இல்லை. அங்க ஒரு வருத்தத்தை ஆகா ஓஹோன்னு இத எகத்தாளமா பேசின அந்த நிகழ்ச்சியில இருந்தவ மாறி நிக்கிறார். அந்த உண்மை நிகழ்ச்சியும் சொல்லணும் இல்லையா, அத பிணைப்பும் இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க, எரிமலைன்னு ஒண்ணு. அவன் பயங்கரமான எரிமலையா இருக்கான் காதலன். இவ பாவம் பூ மாதிரி கருகி போய் நிக்கிற நிலைமையில இருக்கா. அதை எப்படி சொல்றாங்கன்னா, அப்போ எப்படி இருக்கும் அவன் காதலியோட மனசுல உள்ளிருந்தே கொல்லும் உயிர் தொல்லை நீ அப்படின்னு நினைக்கிறான் அந்த காதலனை. அப்படி ஒரு காதல் வந்து அவன் நெஞ்சில இருக்கு. ஆனா அவளை வந்து எப்படி இவன் இது பண்றான், கசக்கி எரியறான் அப்படின்னா, நெருப்புக்கும் புகைக்கும் தீ குழம்புக்கும் அஞ்சி நான் ஓடிவிட மாட்டேன். ஏன் ஏன்னா அவன் நெருப்பா இருக்கான், புகை விடுற அளவுக்கு அது தீ குழம்பாகு. அந்த மாதிரி தீ குழம்பாய் இருந்தாலும் நான் அஞ்சி ஓடிவிட மாட்டேன். ஏன்னா எரிமலை அருகே இதழ் சிவந்த ரோஜா பூக்கும். நீ என்னதான் எரிமலையா வெடிச்சாலும் அதுக்கு பக்கத்துல இதழ் சிவந்த ரோஜா பூக்குது பாரு, அந்த மாதிரி ரோஜா பூத்த மாதிரி நான் இருப்பேன். ஏன்னா என்னோட உள்ளிருந்து கொல்லும் உயிர் தொல்லையாக நீ இருந்தாலும் இணை பிரியாமத்தான் இருப்பேன் அப்படிங்கிறது காதலுக்கு ஒரு வாய்ப்பாட்டை காட்டுறார் காதலி. 1000 இருந்தாலும் உன்னை பிரிய மாட்டேன்டா அப்படின்னு சொல்றத என்ன அழகா அந்த எரிமலையின் அருகில இருக்கு பாரு, தவறாது பார்க்க விட்டுட்ட. நீ எரிமலையா வெடிச்சாலும் அந்த எரிமலையின் அருகில சிவந்த ஒரு அழகான ரோஜா இருக்குல்ல, அதுதான்டா நானு, என்ன அத மாதிரி என்ன பாருங்கிற. இப்படி சொல்லும் பொழுது இவங்க வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சியும் சொல்றாங்க. கடவுளா காதலான்னு ஒரு கவிதை. அந்த இது வந்து அது வந்து ரொம்ப எனக்கு வந்து சொல்லணும் ஆசையா இருக்கு. எப்படின்னா, கடவுளா காதலாங்கிறது
117. கடவுளா காதலா? உன்னுடைய நோய் தீர்க்கும் கடவுள் உலகில் இல்லையடி கண்ணே. அதாவது ஓப்பனிங்கிலே சொல்றா, உன் நோய் தீர்க்கும் என்ன காதல் நோய், உன் நோய் தீர்க்கும் கடவுள் உலகில் இல்லையடி கண்ணே, இது விதியின் விளையாட்டு பெண்ணே. ஏன்னா குரு பார்க்கறேன் இல்லையா, அவன் கொடுத்த விதி தானே, அதை வழிபட்ட அந்த கவிதை இது விதியின் விளையாட்டு பெண்ணே அப்படிங்கிறது. இந்த நோய் தீர்க்கும் இறைவன் எங்கிருக்கிறான் அறியே, எனக்கு தெரியல, யாருக்குமே தெரியாது. இந்த கவிஞருக்கு மட்டுமா? பழனிக்கு பாத யாத்திரை, திருப்பதிக்கு மலையேற்றம், திருவண்ணாமலை கிரிவலம், எங்கு போனாலும் எதை செய்தாலும் எந்த கடவுளும் நோய் தீர்க்கவில்லை. காதலுக்கு கடவுள்கிட்ட போற ஒரு கவிஞர் இவங்க தான். அந்த காதலைய காட்டுற கவிஞர் இவங்க. கல்யாணம் ஆன பிறகு எனக்கு குழந்தை பிறக்கணும், என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு போற ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்துருக்கோம். காதலுக்கு முன்னாடியே என்னோட காதலை இப்படி இருக்கணும்னு சொல்ற இதை ஒரு புதுமையான சீனு அதை இப்ப காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? பழனிக்கு பாத யாத்திரை, திருப்பதிக்கு மலையேற்றம், திருவண்ணாமலைக்கு கிரிவலம், இப்படி எங்கு போனாலும் எதை செய்தாலும் எந்த கடவுளும் நோய் தீர்க்கவே இல்லை. எந்த கடவுள்னாலையும் ஒரு நோய் இங்க நாத்திகம் நினைக்க கூடாது. கடவுள் கொஞ்சம் கையின் வேற பக்கம் திருப்பி வச்சிருக்காரு. இன்னும் ஒரு கருணையான பார்வையை அவங்க தரல அங்க. ஏன்னா இந்த காதல் நோய் எப்பேற்பட்டது தெரியுமா? கடவுளையும் ஜெயிக்கும் இந்த காதல் நோயா. அப்ப அந்த கடவுள் என்ன செய்ய முடியும் காதல் நோயினால அப்படிங்கிற ஒரு இதுல நான் உங்களுக்கு முதல்ல சொல்லும் போது ஆண் உலகத்தை அவங்க எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றத நான் சொன்னேன் இல்லையா, அந்த கவிதையும் இப்ப படிச்சு காட்டுற அந்த இன்பத்தை பாருங்க. செய் அல்லது செத்து மடி, ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் உருவகப்படுத்தி எவ்வளவோ கேரக்டர் கொடுத்த இந்த கவிதை உலகம், கவிஞர்கள் ஒரு ஆண் உலகத்தை எப்படியெல்லாம் ஒரு பிரசவிக்க மறந்துடுறாங்க. அந்த ஆண் உலகத்தை படம்பிடிச்சு காட்டுறதுக்கு மறந்து போய் அவங்க ஆண், அவங்க பெரிய இவங்க, அவங்க எதையும் கடந்து போற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் பெற்றவங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் ஆயிரம். ஆனா அந்த உண்மை நிலைய அழகா படம் பிடிச்சு காட்டுற அந்த இது இந்த சத்யபிரபா கிட்ட இருக்கு, இந்த கவிஞர்கிட்ட இருக்கு. அது எப்படிங்கிறத அதை படிச்சு அப்படியே சொல்றேன் பாருங்க. அன்று எல்லாம் பிடித்த உனக்கு இன்று எதுவும் பிடிக்கவில்லை, அன்று எல்லாம் இனித்த உனக்கு எல்லாமே இனிக்குது. கசப்பான குழம்பா இருந்தால் நல்லா இருக்கு, சுருப்பா ஜம்முன்னு இருக்குன்னு. அங்க உப்பே போடாம இருந்தா கூட என்ன அழகா உப்பு போட்டிருக்க, இந்த குழம்பு ஆஹா ஓஹோன்னு இருக்குன்ட்டு அவன் காட்டுறான். ஏன்னா எல்லாத்தையுமே இனிக்குன்னு சொல்றவன் அவன். இன்று எதுவுமே இனிக்கவில்லை, ஆனா இன்னைக்கு காலம் கடந்த பிறகு இருக்க அந்த காதல் எதுவும் இனிக்கவில்லை. பொறுப்பு கசக்கிறதோ, மனைவி உன் வீட்டின் எந்திரம் அல்ல, மனைவி உன் வீட்டின் மந்திரம். அது முதல்ல நம்ம சொல்றோம். அதுல நீ பாத்திரம் கழுவி வைக்க வேண்டாம், முதல் வேலை. விளக்கு மாதிரி எடுத்து பெருக்க வேண்டாம், இரண்டாவது வேலை. சாப்பிட்ட தட்டில் கை கழுவ வேண்டாம், நீ கை கழுவுவாய். அது எப்படி அந்த சாப்பாடு தட்டுல கழுவிட்டு இதுக்கு போய் வாஷ் பேஷனுக்கு போய் நீ கை கழுவ வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்துலயே குடிச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு கை கழுவிக்கலாம். அப்புறம் ஆண் விளக்கமாறு தொண்டு விட்டு பாவம், ஆண் விளக்கு ஏற்றினால் வீட்டுக்கு ஆகாதான். பொண்ணுதான் வீட்டுக்கு மகாலட்சுமி, அவதான் குத்து விளக்கு ஏற்றி வச்சு குடும்பத்தை நல்லா விளங்க வைக்கணும் அப்படின்னு சொல்ற பெரியார்கள் இங்க ஏராளம். பெரியார்னு ஒருத்தர் தானே வந்தாரு, பெரியவங்க எவ்வளவோ வந்துட்டாங்களே, அது கோடி கணக்காச்சு இல்லையா? அங்க வீட்டுக்கு ஆகாதுன்னு சொன்னவங்க விளக்கேற்ற ஒரு பெண் தேவைன்னு மட்டும் சொல்றதுக்கு மறக்கல. அப்போ நீ வீட்டு வேலை செய்வதை யாராவது பார்த்தா உன் அம்மா மனசு கஷ்டப்படும். நான் விளக்கி அடுக்கி வைத்த பாத்திரங்களை பார்த்து பாராட்ட வேண்டாம். இப்ப இவ சொல்றா, நான் விளக்கி வச்ச பாத்திரங்கள் எல்லாம் பார்த்து நீ பாராட்ட வேண்டாம், என் சமையலை ருசிச்சு ருசிச்சு வியக்க வேண்டாம். வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கும் லிஸ்ட் கொடுத்தால் பலசரக்கும் காய்கறியும்
வீட்டுக்கு வரும். என்னால் அது முடியும். ஒரு வேலையாளை போட்டு லிஸ்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாடானா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அது என்னால செய்ய முடியும். ஏன் முடியாத என்னால? அப்ப சொல்றா, சோர்ந்து போய் நான் உட்காரும் போது டிவி ரிமோட்டை என்னிடம் நீ கொடுக்கலாம். எனக்கு பெரிய ஐஸ் வைக்கிற மாதிரி. ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு சீன் நடக்கணும் இல்லையா, ஒரு காதல் காட்சி நடக்கணும் இல்லையா, அதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி என்ன தாஜா பண்றான். என்ன எப்படி பண்றான்னா, எக்கச்சக்கமா காலையில இருந்து வேலை செஞ்ச அவ சோர்ந்து போய் நான் உட்காரும் போது டிவி ரிமோட்டை என்னிடம் நீ கொடுக்கலாம், சீரியல் உட்கார்ந்து பாருடி அப்படிங்கிற மாதிரி. அங்க வந்து சொல்றான், முதுகு வலி வந்து படுக்கும் போது தீயை மிதித்ததாய் திடுக்கென்று வெளியேறாமல் தலையணை எடுத்து தலைக்கு வைக்கலாம். அந்த மாதிரி காரியத்தையும் நீ செய்யலாம். புன்சிரிப்பு தான் பூமுத்த ஏன்டா தலையணை எடுத்து தலைக்கு வைக்கிறான்னு அதுக்கு அடுத்த வரி பாருங்க. புன்சிரிப்பு தான், பூமுத்தம் தான், கையை பற்றிக்கொள், கழுத்தில் புதைந்து கொள், இதெல்லாம் உன் கடமைதானே? ஆம், அதுவும் சுதர்மம் தான், ஆணின் தர்மம். இந்த வேலைக்கு ஆள் வைக்க முடியுமா? பலசரக்கு வாங்குறதுக்கு வேணா ஆள் வைக்கலாம். இந்த வேலைக்கு தாய்க்கு பின் தாரம். தாயை மதிக்கும் நீ தாரத்தையும் மதிக்கணும். உன் வாழ்வின் ஆதாரம். கொஞ்சம் அந்த இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் அங்கங்க அறிவுரையும் கொடுக்கிறார். ஏன்னா அவனால அப்படியாவது அந்த கணவன் மாற மாட்டானா? காதலன் வந்து கைப்பிடித்து யாரும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காற்று மாற்றியவர் சொல்றேன்னு சொல்றானே பாரதி. அந்த அந்த மாற்றி காட்டுற ஒரு ஆசையில கொஞ்சம் அவனுக்கு அறிவுரையும் சொல்றான் அந்த இடத்துல. என்னை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், அலற வேண்டாம், நடிக்க வேண்டாம், நாடகம் ஆடவும் வேண்டாம், நேசிப்பதை மட்டும் நிறுத்தி விடாது. இங்க என்னன்னா, கவிதையினுடைய ஆரம்பத்துல பொன்வெளி இதுல நீங்க ஆரம்பத்துல அணங்கா ஆய்கொள்ளன்னு சொல்லி சொல்ற ஆரம்பத்துல இருந்து யாரோ எவரோ அப்படின்னு ஒரு ஒரு குறுந்தொகை காட்சியை காட்டுற இறுதி வரையில இவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆசை, ஒரு பிடிப்பு என்னன்னா, கொஞ்சமாவது என் மேல அந்த பாசத்தை காட்டுறா, என் நேசிடா என்ன, கொஞ்சமாவது காதலை என் கண்ணில் காட்டு, கொஞ்சமாவது என்ன நேசி, கொஞ்சமாவது என்ன அன்பு காட்டு அப்படின்ட்டு ஒரு ஆணித்தரமா சொல்லாம அமைதியா அழகா வேடிக்கிறாங்க இல்லையா? அதுல சொல்றாங்க பாருங்க, நடிக்க வேண்டாம், நாடகமாடவும் வேண்டாம், நேசிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதே, நம்பி வந்த பெண்ணை தேகசாந்தி செய்யாதவன் மறுபிறப்பில் அல்வாக பிறப்பானா. அது கொஞ்சம் இந்த மேட்ரு. நீ அவன் எதுவாக பிறக்க விரும்புகிறாய்? புல்லாக, புழுவாக, நாயாக, பேயாக பிறந்து பிறந்து இழைத்து கடமை கண் போன்றது கனவினே. அப்படி புல்லா புழுவ நாயா பேயா பிறந்து பிறந்து இழைச்சு போறான் இல்லையா? அப்படி இருந்தாலும் அப்படி இழைச்சு போய் நிக்கிறான். அப்போ கூட அவன் மேல ஒரு பாசத்தை இவ காட்டுறான். எப்படின்னா, கடமை கண் போன்றது. அவன் என்ன கடமை இவளுக்கு அப்படின்னா, கணவனே என் கணவன் அவனே. இவ்வளவு வேலையை செய்யாம பெரிய ஒரு இதா ஆணித்தரமா ஒரு பெரிய இதா ஆஜானுபாகவா உட்கார்ந்துகிட்டு நாடகம் ஆடுறவன் தான் இருந்தாலும் என் கணவன் அவன் தான் என் கண்ணு அப்படிங்கிறான். இங்க புல்லா புழுவா நாயா பேயான்னு சொல்றான்ல, இந்த நாய கூட இந்த அம்மா ஒரு அழகான காட்சியை காட்டுறாங்க. எப்படின்னா, அது வந்து நாய் பேய் அப்படின்ட்டு ஒரு கதை வரும். அது அது எப்படி சொல்றதுன்னா, 56வது கவிதையா பக்கமா? கவிதையை 56 பெருந்தவன் நாய், பெருந்தகவல் அது. ஒன்பது. எப்படின்னா, அந்த பைத்திய வைத்தியம் சொன்னமே அதுக்கு அப்புறம் வர்றது எப்படி வருதுன்னா, நேசி நாய் நல்ல நாய் தான். எப்படின்னா, அந்த நாயை பார்க்கறதுக்கு முன்னாடி
அந்த பொண்ணு வந்து நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிடா நேசிடான்னு ஒரு கெஞ்சி கொஞ்சி அந்த நிலைமைய ஒரு ஊடுருவி போற இல்லையா, அந்த பொண்ணு என்ன சொல்றா பாருங்க. நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிக்கலாம். ஏன்னா அவன் நேசிக்காம இருக்கா, நான் நேசிடான்னு சொல்லி வந்த பிறகு நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிக்கலாம். ஆனா அங்க ஒரு ஒரு ஆளுமை நிக்குது. எப்படின்னா, நான் நேசிக்கிறேன்டா, ஆனா உனக்கு அடிமை இல்லை, நான் உன் ஆள் இல்ல. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கிச்சன் ரூம்ல ஒரு மார்க்கெட்ல போகும்போது, உன் ஆளுடா. யாராவது ஒரு காதலி போடானா அந்த காதல் கிட்ட, உன் ஆள் போகுதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் ஒரு கேலி குத்து பண்ற சமுதாயம் இன்னைக்கு ஏராளம். அங்க வந்து சொல்றாங்க அடிமை இல்லை அப்படின்னா, அங்க சின்ன ஒரு கேலி எப்படி வருதுன்னா, உன் ஆள் இல்ல, வேற என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஆளுமை, ஆட்சி செய்ய வந்த ஆளு, நான் ஆட்சி செய்ய வந்தவன், அப்படி ஒரு ஆளுமையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றவ. இப்போ இந்த ஆளுமையோட இருக்கிறவ அந்த நாயை எப்படி சொல்றா? ஏன்னா ஆளுமையா எல்லாம் மறந்து தனியா உட்கார்ந்துருக்கும் போதுதான் அந்த ரசிக்கிறதுக்கு, அதை பாராட்டுறதுக்கு இவ பாகுபடுத்த முடியும். அங்க எப்படி பாராட்டுறா பாருங்க. அந்த தலைப்பு வந்து போட்டதே நாய், நல்ல நாய். நாம சிலர் திட்டும்போது சிவா நாய், நாய் போட அப்படின்னு திட்டுவோம். அதாவது ஒரு எரிச்சலை காட்டுறதுக்காக ஒரு வார்த்தையை நாய் மேல போட்டு ஒரு எதிராளிய நம்ம, ஒரு எதிரியோ நண்பனையவே திட்டுற ஒரு சீன் நமக்கு உண்டு லைஃப்ல. இவங்க பாருங்க, வைக்கோல் போரை நாய் காவல் காத்தது. நாய்க்கு வந்து வைக்கோல் பிடிக்குமா? அதையும் அவங்களே சொல்றாங்க. நாய்க்கு வைக்கோல் பிடிக்காது. வைக்கோலுக்கு ஆடு மாடு தான் சிநேகம். சரி, அப்படி இருந்து நீங்க நாய் பத்தி என்ன சொல்ல போறீங்க, ஆடு மாடு பத்தி சொல்ல போறீங்களான்னு கேட்டா, ஆனா நான் வச்சிருக்கிற நாய் நீண்ட காலமாக வைக்கோல் போரை நாய் கரிசனத்தோடு காத்து வந்தது. இவ சொன்னதுனால இவ வளர்த்தன நாய் வந்து, இந்த கவிஞரோட நாய் வந்து என்ன செய்யுதுன்னா, நீண்ட காலமாக வைக்கோல் போரை நாய் கரிசனத்தோடு காத்து வந்தது அப்படின்னு இவளுக்காகவே ஒரு வேலையாளா வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனாகட்டும் இல்ல மாடாகட்டும் என யாரையும் அருகில் விடவில்லை. என யாரையும் விடாம நல்லா காப்பாத்தி நின்னது என்னோட நாய். கண் போல காப்பாத்தி பொன் போல பார்த்துக்கிட்டே இருந்ததுங்கிறாங்க. அது கண் போல் காத்து பொன் போல் பார்த்து. இப்ப சொல்லுங்க, அந்த நாய் நல்ல நாய் தானே? நாய் நல்ல நாய். அதாவது பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை சொல்லும் போது நாய் அப்படின்னு ஒரு திட்டுற மாதிரி இருக்கிற இந்த சமுதாயத்துல நாயும் நல்ல நாய் அப்படின்னு நாயினுடைய அந்த சுதந்திரத்தை, நாயோட அந்த உதவிய, அந்த நாயோட அந்த நமக்காக படுற பாட்டை வந்து என்ன ஒரு தாய் உள்ளத்தோட அந்த நாயும், நான் காதலனை மட்டும் கொஞ்சம் ஆள் இல்ல, ஆளுமையோடு இந்த நாய்க்குட்டினும், இந்த நாய் நான் மாடு பேய் அதெல்லாம் எதுக்குடா, எல்லாத்தையும் வைக்கோல் நான் வச்ச வைக்கோலை வந்து எப்படி பாதுகாத்துட்டு இருக்குது, நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு. ஏன்னா இவ சொன்ன வேலையை அந்த கணவன் செஞ்சான செய்யலையே. அப்போ இவள் சொன்ன வேலையை செய்யற அந்த நாயத்தான் இவ என்ன அழகா நாய் நல்ல நாய்ங்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாய் ஒரு சாதாரண நிகழ்ச்சி தானே, அதையவே ஒரு கவிதையா மாற்றுவாங்க, அதையவே ஒரு காட்சி இன்பமா கொடுப்பாங்க. இந்த இதே சீனை நினைச்சு பாருங்க விஷுவலா. ஒரு நாய் இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு குச்சியில வைக்கோல் வச்சிருக்காங்க, அந்த குச்சியில ஒரு காக்கா வருது, லைட் தட்டிட்டு போகுது, மறுபடியும் அந்த காக்காவை துரத்துது நாய், அந்த காக்கா எல்லாம் பறக்குது, அப்படியே திரும்பி பார்க்குது, ஒரு மாடு வருது, அந்த மாட்டையும் துரத்துது. இப்படி இந்த மாடு எருமையெல்லாம் வரும்போது அந்த நாய் என்ன பண்ணுது, துரத்தி விட்டுட்டு ஓடுது மாடு எருமையெல்லாம். இது ஓடி போய் களைச்சு அந்த வைக்கோல் போட்டு நிக்குது. அது பொண்ணா இல்ல வைரமா இருந்தாலும் தன் தாய் தன் எஜமானி கொடுத்த ஒரு வேலைன்ட்டு ரொம்ப பொறுப்பா நடத்துது அந்த நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப நல்ல நாயே அப்படின்ட்டு அவ கண்ணில் எடுத்து ஒத்திக்காத குறையா அதை பாராட்டுறதா. இப்படி என்ன ஒரு இதுனா, இப்படி காட்சி இன்பத்தை சொன்னா இந்த கவிதை பூரா காட்சி இன்பத்தை சொல்லிக்கிட்டே போலாம்.
இதுல எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நான் ஈடுபட்டிருக்கிற துறை வந்து சினிமா துறையில எடிட்டிங். அந்த எடிட்டிங்ல சீன் வந்து இந்த சீன் ஷார்ட்டை வச்சுக்கலாமா, இந்த ஷார்ட் என்ஜி நாட் குட் அப்படின்னு சொல்றது, இந்த ஷார்ட் நல்லா இருக்கு, அந்த ஷார்ட் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கே ஆர்டிஸ்ட் நல்லா ஆக்ட் பண்ணி, ஆர்டிஸ்ட் நல்ல டைலாக் எல்லாம் பேசி ஒரு காட்சி இன்பத்தை நம் கண்ணில் காமிச்சாதான் அந்த ஷார்ட்டை நாம ஓகே பண்றோம், அந்த ஷார்ட்டை நாம பயன்படுத்துறோம். இப்படி அந்த காட்சி தர்ற இன்பத்தை எடிட்டிங் அளவுக்கு நான் எந்த அளவுக்கு காட்சி இன்பத்தை நாங்க படத்துல ஒரு சினிமாவுல பாக்குறோமோ அந்த காட்சி இன்பத்தை கவிதைய கொடுத்த ஒரு கை, காட்சி இன்பத்தை விஷுவல் கல்ச்சர் அப்படிங்கிறத நமக்கு காமிச்ச ஒரு கை, ஒரு கவிஞர் வந்து யார் அப்படின்னு கேட்டா அந்த கை உடையவங்க இந்த சந்திரிகா தான். அதற்காகவே இந்த பதிப்பகத்திற்கு ஒரு பாராட்டுதலையும் ஒரு வணக்கத்தையும் சொல்லணும்.